அண்ணே தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நான் கண்டிப்பா அனுப்பிடுவேன். நான் சொல்றத பண்றியா? பணம் தரேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் சுத்தமா தொழில் பண்றவன். உனக்கு தேவை பணம் தானே? நீ யாருன்னு தெரியாம எப்படி பணம் கொடுக்கறது? ஆமா, கழுத்துல போட்டிருக்கிற தாலி தங்கம் தானே? ஆமாண்ணே. அந்த தாலியை கழட்டி கொடு. 500 ரூபாய், என்ன 5000 ரூபாய் தரேன். வாங்கிட்டு சந்தோஷமா ஊருக்கு போ. ஏன்பா தாலியை போய் கேட்குறியப்பா? பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. பாருமா, உனக்கு பணம் வேணும், நீ ஊருக்கு போகணும். என்கிட்ட பணம் ரெடியா இருக்கு. இங்க பாத்தியா? ஆனா எதை நம்பி தர்றது? அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. எப்படியும் இது புது தாலின்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய் வேணாலும் தரேன், கழட்டி கொடு. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை கட்டாயப்படுத்தல. உன் தாலியை கழட்டி கொடுத்துட்டு காசை வாங்கிக்க. வேணானா கிளம்பி போயிட்டே இரு. ஏய், ஏடுற பணத்தை. வந்துட்டான் பெருசா பணத்தை நீட்டிக்கிட்டு. வாமா அப்படி. ஒரு பொம்பளை பிள்ளை கஷ்ட நேரத்தில் உங்ககிட்ட முடியலன்னு சொல்லி காசு கேட்குது. முடிஞ்சா கொடு, இல்லை பேசாம அப்படியே போயிரு. அதுக்காக தாலியை கட்டி கொடுன்னு கேட்பியா நீ? இந்த தாலியோட அருமை தெரியுமாடா உனக்கு? அது பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்லடா, எங்களை மாதிரி திருநங்கை கிட்ட வந்து கேளுடா. நாங்க சொல்றோம், பிறந்ததுல இருந்து இந்த ஊரும் உலகமும் எங்களை ஒரு நிமிஷமாச்சு பொம்பளையா பாத்துறாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தாலி எங்க கழுத்துல ஏறிடாதான்னு நாங்க தவம் இருக்கோம். வருஷம் பூரா கஷ்டப்படுறது எதுக்கு? வருஷத்துல ஒரு நாள் எங்க கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் அந்த தாலிய கட்டிக்கிறதுக்கு தான். அப்பேற்பட்ட தாலிய கலட்டி கொடுன்னு கூசாம வந்து கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அது வெறும் மஞ்ச கயிறு இல்லடா, அவ முழு பொண்ணுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். எங்களெல்லாம் அரையும் குறையுமா படைச்ச ஆண்டவன் இவ்வளவு ஒரு முழு பொண்ணா படைச்சிருக்கான். எங்களுக்கு கிடைக்காத ஒரு குடுப்பனையும் பாக்கியமும் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அத போய் ஏய், என்னடா முறைக்கிற? நாடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திடுவோம். ஓடிப்படா. அண்ணே ஒரு கப்பு டீ கொடுங்க. தரமா? இந்தாம்மா, முதல்ல முகத்தை கழுவிட்டு இந்த தண்ணியை குடி. இந்தாம்மா வாங்கிக்க. இந்தாம்மா இந்த டீயை குடிமா. என்னம்மா ஆச்சு? நீ யாரு? இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு தனியா வந்து நிக்கிற? அதுவும் அந்த வட்டிக்காரன் கிட்ட காசு கேட்டு நிக்கிற? அழாதம்மா, அழாத. ஆம்பளையா பிறந்தாலும் பிரச்சனை, பொம்பளையா பிறந்தாலும் பிரச்சனை, எங்களை மாதிரி திருநங்கையா பிறந்தாலும் பிரச்சனை. மொத்தத்துல மனுஷ பிறப்பே பிரச்சனை. இதுக்கு நடுவுல தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்தாகணும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம். சரி, அதெல்லாம் விடுமா. இனிமேலாச்சும் உனக்கு நல்லது நடக்கட்டும். இப்ப என்ன, ஊருக்கு போக காசு வேணும், அவ்வளவுதானே? ஏய், உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? இரு, எவ்வளோ இருக்குன்னு பாக்குறேன். இந்த கூடு. இந்தாம்மா, இதை வச்சுக்க. அக்கா, இவ்ளோ காசு வேணாங்க்கா. எனக்கு ஒரு 300 ரூபாய் போதும். பரவாயில்லம்மா, கொண்டு போ. போற வழியில அவசர தேவைக்கு என்ன பண்ணுவ? நான் ஊருக்கு போனதும் அனுப்பி வச்சிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல பத்திரமா ஊர் போய் சேரு, அதுவே எங்களுக்கு போதும். அண்ணே, செல்வண்ணே. வரேன். ஏய், கொஞ்சம் கூப்பிடுறேன். வாங்கண்ணே. வரேம்மா. என்னம்மா? அண்ணே, இங்க பாருங்க, இது என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன மாதிரி? இது என் தங்கச்சியே தான். சரிம்மா.
கொண்டு போய் பத்திரமா பஸ் ஏற்றி விட்டுருங்க. எனக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லுங்க. கண்டிப்பா பண்றேம்மா. போங்க, வண்டி எடுத்துட்டு வாங்கண்ணே. இந்த வரேம்மா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். தைரியமா நீ போயிட்டு வாமா. சரிக்கா. வாமா போலாம்.